ஹாய் அஸ்ஸலாமு அலைக்கும் ஜே கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிறது என்னென்னா லாப்பான்னா நிறைய பேருக்கு என்னென்ன தெரியாது. இந்த வீடியோ பற்றி சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கு முன்னாடி என் வீடியோஸ்லாம் அடிக்கடி வரணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். மைதா மாவை நல்லா பிசைஞ்சு ஊற வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு சாப்பரை எடுத்து குட்டி குட்டியாக வெங்காயம் கட் பண்ணிக்கலாம், அப்புறம் தக்காளியும் கட் பண்ணிக்கலாம். நல்லா தனியாக எடுத்து வச்சுக்கிட்டு, இன்றைக்கி நான் 2 முட்டை எடுத்திருக்கேன். உங்களுக்கு எத்தனை முட்டை வேணுமோ அத்தனை முட்டை எடுத்துக்கலாம். நான் 2 முட்டை தான் எடுத்திருக்கேன். அதையும் போட்டு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். சாப்பரில் போட்டு நல்லா இது பண்ணி அடித்து வச்சு எடுத்துக்கிட்டோம். அதை தனியாக எடுத்து வச்சுட்டு இப்போ ஒரு கடாயை காய வச்சிடலாம். கடாயை காஞ்சதுமே கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றியாச்சு, நல்லா சூடாகிடுச்சு. இப்போ வெங்காயம் போட்டுக்கிட்டு அந்த கையோடையே தக்காளியும் போட்டு நல்லா பச்சை வாசனை எப்பவும் போல் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம வதக்கி எடுத்துக்கணும். பச்சை மிளகா, கொஞ்சோண்டு கருவேப்பிலை, அப்புறம் மிளகாத்தூள், அப்புறம் மல்லித்தூள், அப்புறமா கொஞ்சோண்டு கரம் மசாலா, கொஞ்சம் சோயா சாஸு, உப்பு எல்லாம் போட்டு நல்லா வதக்கி முடிச்சுட்டு நம்ம அந்த முட்டையுமே நல்லா ஊற்றி விட்டு இந்த கொத்து பரோட்டா பண்ணுவோம்ல, அந்த ஸ்டேஜ் மாதிரி தான் முட்டை தொக்குன்னு சொல்லுவோம். அந்த மாதிரி செஞ்சு பதமாக எடுத்துகிட்டு தனியாக வச்சுக்கலாம். இப்போ மைதா மாவு நல்லா ஊறிடுச்சு. இப்போ வளத்தை எடுத்துக்கலாம். வளத்தை எடுத்துகிட்டு நம்ம பப்ஸுக்குள்ளே வைப்போம்ல, அந்த மாதிரி நல்லா உருட்டிட்டு அதுக்குள்ளே இப்போ நம்ம இந்த முட்டை தொக்கை வைக்க போகிறோம். வச்சு முடிச்சுட்டு 2 பக்கமும் மடித்து நம்ம இப்போ ரோஸ்ட் பண்ணணும். அதை பாருங்கள், இந்த மாதிரி தான் செய்யணும். நீங்களும் உங்கள் குழந்தைக்கு செஞ்சு கொடுத்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இது சூப்பராக இருக்கும். 2 சாப்பிட்டாலே வயிறு ஃபுல்லாயிரும். ஓகே, இப்போ ஒரு பேனை காய வச்சு கொஞ்சமாக எண்ணெய் தடவி விட்டுட்டு இப்போ நம்ம ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் செஞ்சதை. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் அப்படி நல்லா சூப்பராக இருக்கும்ல, அந்த மாதிரி ஸ்டேஜில் நல்லா நம்ம 2 பக்கமாக திருப்பி திருப்பி போட்டு நல்லா வேக வச்சுக்கலாம். இது மைதாலையும் செய்யலாம், கோதுமையிலையும் செய்யலாம். ஓகேவா, ஹெல்த்தியாக இருக்கும். இப்போ ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு கொஞ்சமாக மயோனைஸ், கொஞ்சமாக டொமேட்டோ சாஸ் வச்சு சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும். பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பை ஃப்ரெண்ட்ஸ்.